ஹே காய்ஸ், வெல்கம் டு வெயிட் லாஸ் டைரி. இன்றைக்கி நம்ம ஒரு வெயிட் லாஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ஒரு கடாயில் எண்ணெய் விட்டு பூண்டு சேர்த்துக்கோங்க. சேர்த்து அது ஜஸ்ட் ஒரு 1 மினிட் வதக்கி விட்டு வெங்காயம் சேர்த்துக்கோங்க. வெங்காயமும் வதங்கட்டும். ஜஸ்ட் எல்லாமே லைட்டாக வதங்கட்டும், ரொம்ப வேண்டாம். பீன்ஸ் நீல வாக்கில் கட் பண்ண பீன்ஸ் சேர்க்குறோம். சேர்த்துட்டு அதை ஜஸ்ட் ஒரு 1 மினிட் வதக்கிட்டு மூடி போட்டு மூடி வச்சுருங்க. பீன்ஸ் வேகிறதுக்கு டைம் எடுக்கும். அதுக்காக கொஞ்சம் நேரம் ஒரு 2-3 மினிட்ஸ் மூடி வச்சிங்கன்னா அது ஆஃப் குக் ஆகிடும். அதுக்கப்புறம் நம்ம காலிஃப்ளவர் ஹாட் வாட்டரில் போட்டு வாஷ் பண்ணி எடுத்து வச்ச காலிஃப்ளவர், அப்புறம் நீளமாக கட் பண்ண கேரட், இது ரெண்டும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஜஸ்ட் ஒரு புரட்டி விட்டுடுங்க. கேரட் சீக்கிரமே குக் ஆகிடும். அது ஆஃப் குக்காக க்ரன்ச்சியாக இருக்கணும் அந்த வெஜிடபிள்ஸ் எல்லாம், அதுதான் முக்கியம். இப்போ சால்ட் சேர்த்துக்கலாம். ரெசிபிக்கு தேவையான சால்ட்டு, கொஞ்சமாக சில்லி ஃப்ளேக்ஸ் சேர்த்துக்கிறோம். சேர்த்துட்டு இதை நல்லா புரட்டி விட்டுடுங்க. இப்போ ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. ஏன்னா இந்த வெஜிடபிள் தண்ணி நிறைய விட்டிங்கன்னா அது க்ரன்ச்சினஸ் போயிடும். அவ்வளோதான். மூடி வச்சுட்டு அந்த சால்ட்டு மிக்ஸ் ஆகிறதுக்காக அந்த தண்ணி கூட சேர்த்துருக்கோம். இப்போ மூடி வச்சுட்டு நம்ம ஒரு மிக்சர் ரெடி பண்ணலாம். கொஞ்சமாக ஆலிவ் ஆயில், நான் கொஞ்சமாக தான் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு விருப்பம்னா நீங்கள் எவ்வளோ வேணாலும் சேர்த்துக்கலாம் ஆலிவ் ஆயில். அது கூட ஆரிகானோ கொஞ்சமாக, பெப்பர் பவுடர் கொஞ்சமாக, கிளிப்பு மிஸ் ஆகிடுச்சு. இது 3த்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதுக்குள்ளே க்ரன்ச்சியாக வெஜிடபிள்ஸ் ரெடி ஆகிடும். இப்போ இந்த மிக்சரை அந்த வெஜிடபிள்ஸில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டிங்கன்னா ரொம்ப சூப்பரான வெஜிடபிள்ஸ் கிடச்சிரும் நமக்கு. இது போல் ரொம்ப ஈஸியான வெயிட் லாஸ் ரெசிபி எல்லாம் பார்க்குறதுக்கு நம்ம சேனலோட ஜாயின் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்படியே பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. என்னோடய அப்டேட்ஸ் எல்லாம் உங்களுக்கு வரும். நெக்ஸ்ட் அப்டேட்டில் பார்க்கலாம். பாய்.